நம்ம லைஃப்ல நாம எப்பவுமே நாம இருக்கிற மாதிரி நம்மளை ஏத்துக்கிறதே இல்லை. எப்பவுமே நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், இல்லை அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கோம். ஆனா இதை பத்தி ஓஷோ என்ன சொல்றாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நீ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா ஆகணும் அப்படின்னு ஓடுறதுனாலயே உன்னோட டைமு, உன்னுடைய லைஃபு, உன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே நீ இழந்துடுற. அதே போல் இறக்கும்போது ஒரு நிறைவே இல்லாமல் தான் இறக்குற அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இப்போ என்ன வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வாழாமல் எங்கேயோ ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய பார்வையும் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய இலக்கு எல்லாமே இருக்கு. அது என்னைக்குமே நிறைவேறாது. ஏன்னா அது அடிவானம் மாதிரி, இங்க இருந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் தூரம்தான் அப்படின்னு தோணும். ஆனா கிட்டக்க போக போக அதே தூரம்தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால ஜீசஸ் ஆகணும், புத்தாவாகணும், மகாவீர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாவை டிராப் பண்ணு. இந்த மொமெண்ட்டை நீ என்ஜாய் பண்ணி வாழு. நீ என்னவா இருக்கியோ அந்த விஷயத்த முழுமையா வாழு அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. அதுவும் ஜாய்ஃபுல்லா வாழு, எந்த கில்ட்டும் இல்லாம, அதாவது எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாழு அப்படின்னு சொல்றாரு. அதே போல எக்ஸிஸ்டன்ஸ் ஜீசஸ் மாதிரி 1000 பேர்த்த உருவாக்க முடியும்னா அதால முடியும். ஆனா எக்ஸிஸ்டன்ஸ் டூப்ளிகேட்டை விரும்புறது இல்ல. எல்லாருமே தனிப்பட்ட முறையில யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் உருவாக்கி இருக்கு. எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதை நோக்கியும் நீ போக வேண்டியது இல்லை. எக்ஸிஸ்டன்ஸ் நீ எப்படி இருக்கணும்னு அது விரும்புதோ அதே மாதிரி தான் உன்னை படைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணாத, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ஓஷோ. அதனால நம்ம லைஃப்ல அவங்கள மாதிரி ஆகணும், இல்லை இந்த செலிபிரிட்டி மாதிரி ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நோக்கி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த மொமெண்ட்டை, இப்போ நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் கிடைச்சிருக்கோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம மைண்ட் ஃபியூச்சரை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓசோ சொல்றதே லிவ் இன் த ப்ரெசன்ட், நவ் அண்ட் ஹியர். ப்ரெசன்ட் மொமெண்ட்ல வாழ்றது தான் தியானத்தன்மையோடு கூடிய ஒரு வாழ்க்கை, விழிப்புணர்வோடு கூடிய ஒரு வாழ்க்கை.